ஹே ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போறோம்னா 1999ல ரிலீஸ் ஆன பேபி ஜீனியஸஸ் என்ற குழந்தைங்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு தரமான காமெடி மூவி. இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு டாக்டர்மா குழந்தைங்களை வச்சு காசு சம்பாதிக்கிறதுக்காக கிட்டன் மெத்தட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதை யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா லேப்ல வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் அவளுக்குன்னு ஒரு பெரிய டீம் வச்சுக்கிட்டு. ஆனா அதுல ஒரு குட்டி வாள் இருப்பான் பாருங்க, ஓவர் ஜீனியஸா இருப்பான். இப்படி ஒரு அறிவாளி குழந்தைகிட்ட மாட்டிக்கிட்டு அந்த டாக்டர் அம்மால பெரும்பாடுபடும். அந்த டாக்டர் அம்மா ரிசர்ச் ஒழுங்கா முடிச்சதா, இல்லனா அந்த குட்டி சுட்டி பையனால இந்த சீக்ரெட் லேபே வெளியே தெரிய வந்ததா? இத இந்த மூவியை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மூவியை ஃபுல்லா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்பப்ப நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, இப்போ மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல பயங்கரமான ஒரு அக்யூஸ்ட தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஹெலிகாப்டர் எல்லாம் பறந்து தேடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய அக்யூஸ்ட். அது யாருன்னு பார்த்தா இதோ இந்த குட்டி பையன் தான். இவன் பேரு சில்வர் ஸ்டார். சொல்ல போனா இந்த கதைக்கே ஹீரோ இந்த குட்டி சுட்டி சில்வர் ஸ்டார் தான். இவன் அந்த டாக்டர்மா வச்சிருக்கிற லேப்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான். இப்போ அவனை தேடிதான் எல்லாரும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல குட்டி பசங்களோட சிலை குட்டி குட்டியா இருக்கு. அங்க போய் சிலை மாதிரி நின்னுக்கிறான். டேய், இப்படி நின்னு அப்பட்டமா தெரியுதுடா, எப்படா தப்பிப்பான்னு பார்த்தா நம்மளுக்கு குங்ஃபு கராத்தேலாம் தெரியும் போல. அவங்களை அடிச்சு போட்டு அசால்ட்டா எஸ்கேப் ஆறான். ஆனா கடைசியா ஒருத்தட்ட வசமா மாட்டிக்கிறான். அடுத்த சீன்ல இந்த சில்வர் ஸ்டார் யாருன்றத காட்டுறாங்க. சில்வர் ஸ்டார் அப்புறம் விட்டன் சொல்லி ஒரு பையனும் ரெட்ட பிறவிகளா பிறந்திருக்காங்க. அதுவும் ஒரு வாடகை தாய் மூலமா. இதுல சில்வர் ஸ்டாரை இந்த டாக்டர் அம்மா வளர்க்குது. விட்டன்ற இன்னொரு பையனை அந்த டாக்டர் அம்மாவோட தங்கச்சி கிட்ட கொடுத்துட்டாங்க. இதுல என்ன ஒரு சீக்ரெட்னா, டாக்டர் அம்மாவை தவிர யாருக்குமே இவங்க ரெட்ட பிறவின்றது தெரியாது. அடுத்ததா இவங்க ரெண்டு பேருக்கும் 6 வயசு வந்ததும் ரெண்டு பேர் மூளையுமே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதை வச்சுதான் தெரியுமா இந்த கிண்டர் மெத்தட் சக்சஸ் ஆச்சா இல்லையான்னு. இப்படி இந்த கிண்டர் மெத்தட்ல வளர்க்கப்பட்ட குழந்தை ரொம்ப ஜீனியஸா இருக்குமா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த சில்வர் ஸ்டார் நைட் நேரம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 25 மாடிக்கு கீழ இருக்கிற லேப்ல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருக்கான். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம். இவ்வளவு குட்டி 2 வயசு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளை, கண்டிப்பா இந்த கிண்டர் மெத்தட் சக்சஸ் ஆயிரும். அடுத்த சீன்ல அந்த டாக்டர் அம்மா குழந்தைகளுக்காக ஒரு ஜாய் வேர்ல்ட் ஓபன் பண்ணி வைக்கிறான். அதுலயும் குழந்தைங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீயா. ஆனா கூட்டிட்டு வர பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா டிக்கெட் உண்டு. அந்த கேஸ் எல்லாத்தையும் நாங்க உலகம் முழுக்க இருக்கிற பேபிக்கும் அனாதை இல்லத்துக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த டாக்டர் அம்மா ரொம்ப பெருமையா சொல்றா. ஒருவேளை இவன் நல்லவளா இருப்பாளோன்னு நினைச்சா பின்னாடி இருந்து அந்த டாக்டர் அம்மாவோட தங்கச்சியோட ஹஸ்பண்டும் பேசிக்கிறாங்க. தங்கச்சி புருஷனும் பேசிக்கிறாங்க. இதுல தங்கச்சியோட பேரு ராபின், தங்கச்சி புருஷன் பேரு டான். டான் சொல்றா, வா உங்க அக்கா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கன்னு. கடைசியா என்னன்னு பார்த்தா இந்த பிளான் எல்லாமே டானோடது. ஆனா அந்த சீக்ரெட் லேப தவிர ராபினும் டானும் ரொம்ப நல்லவங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் உண்மையாவே ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த அக்காத்தாரி டாக்டர் அம்மா இந்த கிண்டர் மெத்தட மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆகிட்டா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பணக்காரங்களுமே அவங்களோட பையன் ஒரு ஜீனியஸா இருக்கணும்னு இந்த இடத்துல படிக்கிறதுக்காக அனுப்புவாங்க. அப்படி அனுப்புனாங்கன்னா இந்த உலகத்தோட பெஸ்ட் ஜீனியஸ் எல்லாருமே இந்த அக்காக்காரியோட கண்ட்ரோல தான் இருப்பாங்க. இதுக்கு ஒரு பிளான போட்டுதான் இப்பவே அந்த டாக்டர் அம்மா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுதான் அந்த டாக்டர் அம்மாவோட பக்கா பிளானே. ஆனா வெளியே இருக்கிற எல்லாரும் இந்த டாக்டர் அம்மாவை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த டாக்டர் அம்மா லேபுக்கு வந்து சில்வர் ஸ்டாரை பார்க்க வரா. இங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட சில்வர் ஸ்டார் மாதிரி இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க வேணும்னு கேட்டுப்பா போல. அவர் தேடி ஒரு 8 குழந்தைங்களை கொண்டு வந்திருக்காரு. லேபு உள்ள வந்து பார்த்தா ஏதோ ஜூக்குள்ள மிருகத்தை அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி நம்ம சில்வர் ஸ்டாரை போட்டு அடைச்சு வச்சிருக்கா. அப்படியே இந்த பக்கம் வந்து இன்னொரு குழந்தைய பாக்குறாங்க. அந்த குழந்தை இந்த வயசுல பயங்கரமா பியானோ வாசிச்சு வித்தலாம் தட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இன்னொரு குட்டி குழந்தை ஏதோ ஒண்ணு போட்டு கீர்க்கிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையும் இவங்க ஸ்கேன் பண்ணி இந்த குட்டி பையன் குழந்தைகளுக்கான லாங்குவேஜ் எழுதிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அடுத்த குழந்தைங்களை போய் பார்த்தா அங்க ஒரு 2 பசங்க உட்கார்ந்து அந்த 2 குட்டி பசங்களை ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆறத இவங்க கண்டுபிடிச்சு கண்டிப்பா குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருக்கு, இவங்க நம்மளை விட புத்திசாலியா இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு உலகத்தோட தத்துவம் என்ன, ரகசியம் என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த மெத்தட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் எல்லாமே அப்படின்னு அந்த டாக்டர் அம்மா நிறைய கனவு கண்டுகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த டாக்டர் அம்மா அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்றா. அப்புறம் அந்த இடத்துக்கு வந்ததும் அந்த நேரத்துல அந்த டாக்டர் அம்மா வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ பேபிஸ், டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. இன்னைக்கு நீங்க எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் எந்த இன்ஜினியர்ஸும் பண்ண முடியாத கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எதை பத்தி பேசுறீங்க? ஹே மை ஃபேவரட் சில்வர் ஸ்டார், நீ அதை சொல்லுன்னு சில்வர் ஸ்டார் கிட்ட போய் அந்த டாக்டர் அம்மா கேட்க, சில்வர் ஸ்டாரோ படக்குன்னு திரும்பி அங்க இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டேய் என்னடா நான் நினைக்கிறத இந்த அம்மாட சொல்லட்டான்னு கேட்க, அதுக்கு கிட்ட இருக்கிற ஒருத்தன், நீ சொன்னாலும் ஒரு மண்ணும் புரிய போறது இல்ல, எல்லாம் புரிஞ்ச மாதிரி மூஞ்ச வந்து நீட்டுது பாரு, அது மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான்னு சொல்ல, இந்த டாக்டர் அம்மாவும் சில்வர் ஸ்டார் கிட்ட மூஞ்ச கிட்ட கொண்டு வந்து ஏதாவது சொல்லுன்னு கேட்க, அதுக்கு சில்வர் ஸ்டார், இதோ பாரு டாக்டர் அம்மா, சும்மா என்ன வந்து தொலை பண்ணிக்கிட்டு இருந்தேனா நான் ஏதாவது ஏடாவரமா பண்ணிடுவேன், அப்புறம் நீ தான் லூஸ் மாதிரி சுத்த வேண்டி இருக்கும்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லா பசங்களும்
சொல்றவங்க கேட்க சிரிக்கிறானுங்க. அப்புறம் அந்த டாக்டர் அம்மாவும் ஒண்ணும் புரியலன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் சில்வர் ஸ்டார் அந்த குழந்தைய கிட்ட எல்லாம் என்ன சொல்றானா, என்னோட பிளான் என்ன, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிக்கணும், வெளியே ஒரு அழகான உலகம் இருக்கு, அது நம்ம எல்லாரும் பார்க்கணும்னு சொல்றான். அதுக்கு அங்க இருக்கிற இன்னொரு சின்ன குழந்தை அது கனவுல கூட நடக்க போறது இல்லைன்னு சொல்றா. அப்புறம் இன்னொரு குட்டி அந்த டாக்டர் எப்படி பேசுவாங்க சில்வர் ஸ்டார் கிட்ட கேட்க, உடனே சில்வர் ஸ்டார் எந்திரிச்சு அந்த டாக்டர் மணி ஆக்சன் பண்ணி காட்டுறான். டிசிப்ளின் டிசிப்ளின் டிசிப்ளின், நான் சொல்ற மாதிரி தான் நீங்க எல்லாரும் கேட்கணும். பேபிஸ் எங்கேயோ தப்பிச்சு போகாம பாத்துக்கோங்க, இவங்களை வச்சுதான் நம்ம நிறைய சாதிக்கணும், என்ன ஆனாலும் சரி ஜீனியஸை உருவாக்குவோம், ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணா ஒரு தட்டு தட்டுனா போதுன்னு ஆக்சன் பண்ணி காட்டுறான். அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒருத்தன் இதுக்கு ஒண்ணும் குறைச்சல, முடிஞ்சா இங்க இருந்து தப்பிக்கப்படுறான்னு சொல்ல, அப்போ இன்னொரு ஒரு குட்டி பொண்ணு வெளியே போறதுக்கு நீதான் தலை ரூட்டை கண்டுபிடிக்கணும், ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே நீதான் தலை தலை தலைன்னு சொல்ல, அது கிட்ட இருக்கிற இன்னொரு பையனுக்கு பிடிக்கல. என்னடா எல்லாரும் அந்த சில்வர் ஸ்டாரைய பாக்குறீங்க, இருங்கடா உங்க எல்லாரையும் ஒரு நாள் சுளுக்கு எடுக்காம விட மாட்டேன்னு சொல்றான். அப்புறம் அங்க கட் பண்ணி அந்த டாக்டர் அம்மாவோட தங்கச்சியான ராபினோட வீட்டுல கட்டுறாங்க. ராபின் வீட்லயே ஒரு கிண்டர் கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க போல, நிறைய சின்ன குழந்தைங்களா அங்க இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பணம் தேவை, ஏன்னா வீட்டையே அடவுக்கு வச்சிருக்காங்க, அதுக்கே கடன் கட்ட முடியல, இப்படியே போனா அவங்க வீட்டையே ஜப்தி பண்ணிடுவாங்க. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அப்போ ராபின் ஒரு பிளான் பண்ணி, இந்த குழந்தைகளுக்காக நம்ம ஒரு ஐஸ்கிரீம் மிஷினை வைப்போம், அப்படி வச்சுட்டோம்னா பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் காசு கேட்கலாம்ல, அதுக்காக இந்த குட்டி குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேச போறேன்னு சொல்ல, அந்த நேரத்துல சில்வர் ஸ்டாரோட ரெட்ட பிறவியான விட்ட காட்டுறாங்க. விட்டும் இன்னொரு சின்ன பாப்பாவும் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, விட்டு சொல்றான் ஐஸ்கிரீம் மிஷின் வந்தா நல்லாதான் இருக்கும்னு, ஆனா அந்த குழந்தை ஏதோ ஐஸ்கிரீம் மிஷின் வைக்க போறாங்களா, ஏற்கனவே இவங்களே பழப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, இதுல ஐஸ்கிரீம் மிஷின் வேறையான்னு கேட்க, அப்போ விட்டு சொல்றான் ஆமா ஆமா இவங்க பழப்ப கஷ்டப்படுறாங்க தான், நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கூட நினைச்சேன்னு சொல்ல, அதுக்கு உடனே அந்த குட்டி பொண்ணு என்னடா சொல்ற, எப்படி ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்க, அதுக்கு விட்டு என்ன சொல்றானா, அவங்க இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களை சேர்த்துக்கலாம், இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம், இன்னும் ஒரு 4 குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்கம் அதிகமாகும்ல, ஒண்ணு தெரியாத மரமண்ணிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ டான் யதார்த்தமா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியுதுன்னு இவங்க 2 பேரும் பேசுறது புரியுது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே ராபினையும் அங்க வேலை பார்க்கவங்களையும் கூப்பிட்டு இன்னும் அதிகமா குழந்தைங்களை சேர்த்துக்கிட்டா நமக்கு லாபம் கிடைக்கும் பேசிக்கிட்டு இருக்கான். இது எப்படி எனக்கு புரிஞ்சதுன்னு தெரியல, ஏதோ ஒரு அதிசயம் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க விட்டும் அந்த பொண்ணும் எப்படா இப்படி நம்ம பேசுறது அவங்களுக்கு புரிஞ்சது, இப்படியே போனா நமக்கு தான் ப்ராப்ளம், நமக்கு தெரிஞ்சது எல்லாமே அவங்களுக்கும் தெரிஞ்சிடும், இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்னு பிளான் போடுறாங்க. அப்புறம் இங்க கட் பண்ணி சில்வர் ஸ்டார் இருக்கிற லேப்ல தான் கட்டுறாங்க. நைட்டு சில்வர் ஸ்டாரை உள்ள வச்சு அடைச்சிட்டு போறாங்க. அப்படியே ரூம் லாக் பண்ணும்போது ஏதோ ஒரு பாஸ்வேர்ட்லாம் போடுறாங்க. அந்த பாஸ்வேர்டை போட்டாதான் இந்த ரூமே ஓபன் ஆகும். இப்போ இங்க இருந்து சில்வர் ஸ்டார் எப்படி தப்பிக்க போறான்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த ரூமை லாக் பண்றதுக்குள்ளக்க அங்க இருக்கிற திங்ஸ வச்சு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா சவுண்ட கிராக் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு பின்னாடி அவங்க என்ன நம்பரை பிரஸ் பண்றாங்கன்றத அது மூலமா இங்க இருந்து கேக்குறான். அதை கேட்டு அவங்க போனதுமே வெளியே கைய விட்டு அந்த நம்பரை டக்கு டக்கு டக்குன்னு பிரஸ் பண்ணி கதவை ஓபன் பண்ணிடுறான். அப்புறம் வெளியே வந்து அதே மிஷினை வச்சு அங்க இருக்கிற கேமரா எல்லாத்தையும் பார்த்து டம்மு டும்முன்னு சொல்றான். அப்புறம் அந்த கேமராஸ் ஒர்க் ஆகாம போயிருது. அடுத்ததான் அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடி போய் லெக்ஸி லெக்ஸின்னு கூப்பிட்டு இருக்கான். இந்த லெக்ஸி யாருன்னா சில்வர் ஸ்டாரோட கேர்ள் ஃபிரெண்ட் போல. அந்த பொண்ணு சின்ன ஜன்னல் வழியா எட்டி பாக்குறா. அப்போ உடனே சில்வர் ஸ்டார் வா லெக்ஸி என் கூட வா நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்றான். அப்போ உடனே சில்வர் ஸ்டார் நான் உன்னை ஷாப்பிங் மால்லாம் கூட்டிட்டு போறேன் என் கூட வான்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு அப்படியா நிஜமாவா சொல்றேன்னு கேட்க, சில்வர் ஸ்டார் ஆமா வா நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்ல, இந்த பொண்ணு டக்குனே நான் வரலன்னு சொல்லிடுறா. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்க, அந்த பொண்ணு நீ இங்க இருக்காத இங்க இருந்து சீக்கிரமா தப்பிச்சிருன்னு சொல்ல, சில்வர் ஸ்டாரும் டாடா பை பை சொல்லிட்டு அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடிடுறான். இன்னொரு பக்கமா போன சில்வர் ஸ்டார் மறைஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கான். ஒரு அக்கா கதவை திறந்து வர்றாங்க. உடனே சில்வர் ஸ்டார் வாடி அக்கா வா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு பின்னாடியே போக, அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னா குழந்தைங்களோட டைப்பர்ஸ் எல்லாத்தையும் குப்பையில போடுவாங்களே அதுக்காக வந்திருக்காங்க. சில்வர் ஸ்டாருக்கு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே தெரியல. நாத்தம் குடல பிடுங்குறா சாமின்னு இவனுங்கள்ட்ட மாட்டி சாகுறதுக்கு இதுவே பரவாயில்லன்னு குப்பைக்குள்ள குதிச்சிடுறான். அப்புறம் அங்க கட் பண்ணி இங்க டான் எடுத்த வீடியோவை எல்லாருக்கும் போட்டு காட்டுறாரு. ஆனா யாருக்குமே அவங்க பேசுறது புரியல, டானுக்கு மட்டும் புரியுது. அப்புறம் திரும்பவும் டான் என்ன பண்றாருன்னா விட்டும் அந்த குழந்தைய பேசுறத திரும்பவும் வீடியோ எடுக்க போறாரு. அப்போ அந்த பொண்ணு அப்பான்னு சொல்றா. பிறந்ததுல இருந்தே முதல் தடவை அப்பான்னு சொல்லிருக்கா போல. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வேகமா ராபினை கூட்டிட்டு வந்து நம்ம பொண்ணு இப்ப என்ன அப்பான்னு கூப்பிட்டான்னு சொல்ல, அப்பதான் தெரியுது இந்த குட்டி குழந்தை ராபினுக்கும் டானுக்கும் பிறந்தது போல. இப்போ ராபின் வரவும் அம்மான்னு கூப்பிடுறா. இதை கேட்டுட்டு ராபினும் டானும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததான் இங்க சில்வர் ஸ்டார்
ஸ்டாருக்கு என்னாச்சுன்னா இந்த குப்பை எல்லாத்தையும் குப்பை வண்டியில போட்டுறாங்க. சில்வர் ஸ்டாரும் சேர்ந்து அந்த வண்டியில போயிடுறான். அப்புறம் அந்த வண்டியை ஓட்டுறவரு சில்வர் ஸ்டாரை பார்த்து வண்டியை நிறுத்ததுமே சில்வர் ஸ்டார் கதவை திறந்துட்டு வெளியே ஓடி போயிடுறான். அவரு வண்டியை நிறுத்தினதோ நீ விடுதலை ஆயிட்டடா சில்வர் ஸ்டார்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடுறான். அப்புறம் என்ன தப்பிச்சிட்டா சாமின்னு புதிய வானம் புதிய பூமின்னு சுத்த ஆரம்பிச்சிடறான். அப்ப டக்குன்னு ரோட் கிராஸ் பண்ணும்போது விழுந்துடுறான். சில்வர் ஸ்டார் இங்க விழும்போது அங்க விட்டுக்கு ஏதோ ஒண்ணு ஆகுது. இப்படி சில்வர் ஸ்டாருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அந்த ஃபீலிங்ஸ் விட்டுக்கும் தெரியும் போல. அங்க இருக்கிற குட்டி பொண்ணு விட்டுக்கிட்ட என்னடா திரும்பவும் அதே ஃபீலிங்ஸ் கேட்க அதுக்கு விட்டும் ஆமா ஆமா யாரோ என்ன பிடிச்சு தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றான். இங்கயா சில்வர் ஸ்டார் நாய் கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த நாய் சில்வர் ஸ்டாரை ஏதாச்சும் பண்ணிருன்னு பார்த்தா இவங்கிட்ட இருந்து வர்ற நாத்தத்துல அந்த நாயை பயந்தடிச்சு ஓடிடுது. ஆனா அதே இடத்துல இன்னொரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட மாட்டிக்கிறான். இந்த லேப்ல வேற சில்வர் ஸ்டார் தப்பிச்சு போனது தெரிஞ்சிடுச்சு. அந்த டாக்டர் அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு திட்டிக்கிட்டு இருக்கா. இங்க சில்வர் ஸ்டார் அந்த குடிகார கிழமை அவன் வீட்டுக்கே தூக்கிட்டு போய் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்காகனா இந்த சில்வர் ஸ்டாரை வச்சு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய காசை கறக்கலாம்னு சொல்லி இந்த குடிகார கிழமை பிளான போட. அப்ப சில்வர் ஸ்டார் என்ன பண்றானா டே என்ன மெயின்டைன் பண்றதெல்லாம் உனக்கு பெரிய வேலைடா, இந்த வாங்கிக்கோன்னு அந்த குடிகார மூஞ்சில ஒரு குத்த விட்டுட்டு மாறு வேஷத்துல வெளியே போனா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு அந்த கிழவனோட ட்ரெஸ்ஸ போட்டு கேப்ப போட்டுட்டு வாயில சிகரெட்டோட ரொம்ப கியூட்டா வெளியே வரான். வெளியே போற வாய வச்சுட்டு சும்மா இல்லாம வெளியே இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஹாய் ஹாய்னு சொல்லிட்டே போறான். அப்போ அங்க இருக்கிற ஒரு கேங் இவனை பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. அப்புறம் சில்வர் ஸ்டார் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு மாறு வேஷமும் வேணாம் மண்ணாங்கட்டியும் வேணாண்டான்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸையும் கேப்பையும் கழட்டி போட்டுட்டு குழந்தைகளை கூட்டிட்டு போறதுக்காக ஒரு சின்ன வண்டி மாதிரி இருக்குமே அதுல போய் ஏறிக்கிறான். அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு சில்வர் ஸ்டார் ஹாய் பாப்பு என்ன பண்றான்னு கேட்க அதுக்கு அந்த குட்டி பொண்ணு பாப்பு கீப்புன்னு சொன்னேன்னா எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு சொல்றா. அதுக்கு சில்வர் ஸ்டார் உன் கேப் ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு சொல்ல அப்போ அந்த பொண்ணு அதை நீ சொல்ல தேவையில்ல யாரு கேட்டுற வண்டியில ஏறணும்னு கேட்க அதுக்கு சில்வர் ஸ்டார் நான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் நீ உன் ட்ரெஸ் கழட்டுன்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு டேய் என்னடா பேசுற நான் ஒரு பொம்பளை பிள்ளைடான்னு சொல்ல அதுக்கு சில்வர் ஸ்டார் ஐயோ ஏன் ட்ரெஸ் குடுக்குறேன்னு சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணோட ட்ரெஸ் பிடிங்கி இவன் மாட்டிக்கிறான். இவன் ட்ரெஸ் அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டுறான். இப்போ கரெக்டா இவங்க இருக்கிறது ஒரு மால்ல. அந்த இடத்துல அந்த டாக்டர் அம்மாவோட ஆளுங்க சில்வர் ஸ்டாரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ் மாத்தின சில்வர் ஸ்டார் வர்த்தா பாப்புன்ட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அந்த மால்குள்ளே சுத்திட்டு இருந்த சில்வர் ஸ்டார் நைட்டு தூங்கணும்ல அதனால அங்கேயே ஒரு இடத்த பார்த்து தூங்கலான்னு போறான். அவன் பார்த்து வச்ச இடத்துல ஆளுங்க இருக்காங்க. கரெக்டா அவங்க போனதும் குட் நைட் பாஸ் குட் நைட் பாஸ் குட் நைட் குட் நைட் குட் நைட் பாஸ் பாட்டு படிக்கிட்டேமோ அந்த இடத்துல வந்து ஹாயா செட்டில் ஆகிடுறான். அப்புறம் அங்க கட் பண்ணி டான் ராபின் கிட்ட ஒரு பிளான சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம இன்னும் 10 குழந்தைகளை சேர்த்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஆயிரும். அப்போ ஒரு குழந்தைக்கு $900 கிடைக்கும். இப்படி கிடைச்சதுன்னா நம்மளோட லோனை ஈஸியா கட்டிடலாம். நம்மளோட வீடும் ஜப்தி ஆகாது. நமக்கு வேணும்ன்ற விஷயத்த நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்ல ராபினும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இங்க நைட்டு மாலைய மூடிடுறாங்க. எல்லாம் போயிட்டாங்க. இனிமே என்ன இந்த சில்வர் ஸ்டாரோட ஆட்டம் தான். மாலுக்குள்ள இருந்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடுறது என்ன, அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பாக்குறது என்ன, கங்கம் ஸ்டைல் சாங்குக்கு டான்ஸ் ஆடுறது என்ன, நியூஸ் சேனல்ல மூவி பாக்குற மாதிரி பாக்குறது என்ன, ஒரே என்ஜாய் தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆகி கைய சோம்பிக்கிட்டே தூங்கிடுறான். அப்புறம் மறுநாள் காலையில ராபின் விட்டு கூட்டிட்டு அந்த மாலுக்கு வராங்க. சில்வர் ஸ்டார் அந்த மால்ல தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு எங்க போறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்கிற எல்லாருமே இவனை பார்த்து பாவம் இந்த பையன் அம்மா அப்பா யாருப்பான்னு கேட்டுட்டு இருக்க. அதுல ஒரு கிழவி அந்த டாக்டர் அம்மாவோட ஆளுங்களை கூப்பிட்டு நீங்க தேடின பையன் அதான் போறான் பாருங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துறா. அப்புறம் சின்ன பசங்க விளையாடுறதுக்காக சறுக்கு மரம் இருக்குமே அது உள்ள போய் சறுக்குற மாதிரி இருக்கு. அது உள்ள ஒளிஞ்சா சில்வர் ஸ்டாரால தப்பிக்க முடியும்னு அது உள்ள போயிடுறான். கரெக்டா ராபினும் விட்டு கூட்டிட்டு அதே இடத்துக்கு வந்து விட்டு சீக்கிரமா உள்ள போய் சறுக்கு மரத்துல சறுக்கிட்டு வாடான்னு அனுப்ப சில்வர் ஸ்டார் அதுக்குள்ளதான் இருக்கான். விட்டு கரெக்டா உள்ள வரான். 2 பேரும் முதல் தடவையா பாத்துக்கிறாங்க. அப்படி பார்த்ததுமே பயத்துல 2 பேரும் கத்த வெளியே ராபின் அச்சச்சோ என்னாச்சுன்னு பயந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் அம்மாவோட ஆளுங்க நின்னுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி போயிடுறாங்க. சில்வர் ஸ்டார் இந்த பக்கம் சருகி ராபின் கிட்ட வந்துடுறான். விட்டு அந்த பக்கம் சருகி அந்த டாக்டர் அம்மாவோட ஆளுங்க கிட்ட போயிடுறான். அப்புறம் இவனுங்க சில்வர் ஸ்டார் நினைச்சு விட்டு அந்த டாக்டர் அம்மாட்ட கூட்டிட்டு போயிடுறானுங்க. விட்டு பாவம் ஒண்ணும் தெரியாத பையன் அங்க போய் பேன் அழுதுட்டு இருக்கான். அதுக்கு அந்த டாக்டர் அம்மாவோட பிஏ அவனை பார்த்துட்டு இங்க நம்ம எல்லாரையும் அழுக வச்சுட்டு இப்ப இவன் அழுகிற மாதிரி எப்படி எல்லாம் ஆக்ஷனா போடுறான்னு சொல்ல அப்போ அந்த டாக்டர் அம்மா இவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு இவன் ரூம் கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல பின்னாடி இருக்கிற குட்டி குழந்தைங்களாம் சரியா மாட்டிக்கிட்டான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ராபின் வீட்டுக்கு வந்த சில்வர் ஸ்டார் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். டார்சன் மாதிரி மரத்துல ஏறி தொங்குறது என்ன பல்ட்டி அடிக்கிறது என்னன்னு அங்க இருக்கிறவங்கள ஆச்சரியப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் நைட்டு தூங்கும் போது சில்வர் ஸ்டார் அடைச்சு வைக்கிற மாதிரி விட்டையும் அடைச்சு வச்சிருக்காங்க. விட்டு என்ன விடுங்கடா டேன்னு விடாம
விடாம அழுதுட்டு இருக்கான். அதை பார்த்து அங்க இருக்கிற பசங்க இவன் நம்ம இப்படி பார்த்ததே இல்லையே, பாவம், பார்க்கவே பாவமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் சில்வர் ஸ்டார் தூங்க போகும்போது டேனை பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். டேனோ இவன் என்ன வழக்கத்துக்கு மாற இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கானே நினைக்க. அப்புறம் சரி பையன் கொஞ்சம் உற்சாகமா இருக்கான் போலன்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனா அந்த குட்டி பொண்ணு கரெக்டா கண்டுபிடிச்சிடறா. நீ என் பிரதரே கிடையாது, நீ வேற யாரோன்னு சொல்ல. அதை கேட்டு சில்வர் ஸ்டார் இந்தாமா பாப்பு என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்து சொல்லிட்டு தூங்கிடுறான். அப்புறம் மறுநாள் விட்டு அந்த குழந்தைய கூட விளையாடுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நேரத்துல விட்டு என்ன பண்றானா ஏங்க அழுதுகிட்டே அந்த குழந்தைங்க கிட்ட அவனோட சோக கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியுது இவன் சில்வர் ஸ்டார் இல்ல விட்டுன்னு. அப்புறம் எப்பவும் போல இவங்களை மொத்தமா கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு பேச வைப்பாங்களே, அங்க கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அந்த இடத்துல சில்வர் ஸ்டார பிடிக்காத ஒரு குட்டி பையன் இருந்தானே, அவன் என்ன பண்றானா எதுக்காக சில்வர் ஸ்டாரையும் விட்டையும் தனித்தனியா வளர்க்கறாங்க, இந்த டாக்டர் அம்மாவோட நோக்கம் என்னன்றத வீட்டுக்கிட்ட சொல்லிடுறான். அப்போ அங்க இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அம்மாவையும் பாப்பாவையும் பிரிக்கிறது தப்புதான் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த பையன் இதோ வந்துட்டாடா கிளவி, ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்ல. அப்போ அந்த டாக்டர் அம்மாவோட பிஏ என்ன பண்றாருன்னா இந்த விட்டோட வாய்ஸ் நோட்டை செக் பண்ணிட்டு இது நார்மலா சில்வர் ஸ்டாரோட வாய்ஸ் நோட்டே இல்லைன்னு டவுட் ஆகிடுறாரு. அப்புறம் அந்த டாக்டர் அம்மாவை கூப்பிட்டு இத காட்ட அந்த டாக்டர் அம்மா உடனே விட்டு கிட்ட போய் பின்னாடி நின்னுட்டு சில்வர் ஸ்டார் கூப்பிட, ஆனா விட்டு திரும்பி பார்க்கவே இல்ல. கிட்ட போய் விட்டுன்னு கூப்பிட உடனே விட்டு திரும்பி பார்த்துறான். அப்புறம் அந்த டாக்டர் அம்மா கோவத்துல தடாலபுதான் கத்த ஆரம்பிச்சிடறா. திடீர்னு ரொம்ப கூலாகி அங்க இருக்கிற எல்லாரையும் பாராட்டுறா. அது எதுக்குன்னா 6 வயசுல பண்ண வேண்டிய டெஸ்ட இப்பவே பண்ணிடலாம் நினைச்சிட்டா. விட்டு இங்கே இருக்கட்டும், நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போய் சில்வர் ஸ்டார் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ராபினோட வீட்டுக்கு போறா. இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு 2 வயசு முடிய போகுது. அப்படியே 2 வயசு முடிஞ்சிருச்சுன்னா இவங்க இது வரைக்கும் பேசின லாங்குவேஜ், இந்த உலகத்தோட தத்துவம், ரகசியம் எல்லாமே மறந்து போயிரும். நார்மலா நம்ம பேசுற மொழியே கத்துப்பாங்க. இப்போ அவளுக்குள்ள அந்த மாற்றம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா ராபின் வீட்டுக்கு வந்து அந்த டாக்டர் அம்மா சில்வர் ஸ்டாரை தூக்கி கொஞ்சிக்கிட்டு ஆன்டிக்கு ஒரு முத்த கொடுப்பாங்களான்னு கேட்க, அதுக்கு சில்வர் ஸ்டார் மூஞ்சிலே துப்பி விட்டுறான். அப்புறம் அதை சமாளிச்சுட்டு டான் கிட்ட விட்டு எப்படி இருக்கான், அவன் ஏதாவது பேசினான்னு கேட்க, அதுக்கு டானோ ஆமா 2 நாளைக்கு முன்னாடி விட்டு பேசினான், அது எனக்கு கூட புரிஞ்சது, வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல. உடனே அந்த டாக்டர் அம்மா இதாண்டா சான்ஸ்னு விட்ட என்கிட்ட கொடுங்க, அவன் லேபுக்கு கூட்டிட்டு போய் சின்னதா ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் மட்டும் பண்ணிடலாம்னு சொல்ல, அதுக்கு விட்டு டான் கிட்ட என்ன அனுப்பாதீங்கன்னு சொல்றான். அதை சொல்லிட்டு விட்டு அவங்க கிட்ட தான் இருக்கான்னு சொல்லிடுறான். ஆனா டானுக்கு சில்வர் ஸ்டார் விட்டு 2 பேர் இருக்காங்கன்றது தெரியாதுல்ல, அதனால சின்ன பையன் ஏதோ வளர்றான்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த டாக்டர் அம்மா உடனே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் வெளியே போய் அந்த டாக்டர் அம்மா அவளோட பிஏக்கு கால் பண்ணி டான் குழந்தைங்களோட பாஷையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படியே போல நம்ம போலீஸ் கிட்ட மாட்ட வேண்டியதான், உடனே நம்ம டீம்ல இருந்து 2 பேர் அனுப்பிவிடு, இப்பவே அவங்க 2 பேரையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா அது நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல. அப்புறம் அந்த டாக்டர் அம்மாவோட ஆளுங்க 2 பேர் ஏதோ ரிப்பேர் பண்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வராங்க. ஆனா சில்வர் ஸ்டார் அவங்களே அடிச்சு ஓட விட்டுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த டாக்டர் அம்மா உடனே லீகலா வச்சிருக்கிற லேப மட்டும் வச்சுட்டு இல்லீகலா வச்சிருக்கிற லேப அப்படியே ரிமூவ் பண்ண சொல்றா. எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு கொண்டு போறாங்க. அப்புறம் சில்வர் ஸ்டாருக்கும் விட்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன்னால விட்டு என்ன நினைக்கிறான்றத சில்வர் ஸ்டார் தெரிஞ்சுக்கிறான், சில்வர் ஸ்டார் என்ன நினைக்கிறான்றத விட்டு தெரிஞ்சுக்கிறான். இப்போ சில்வர் ஸ்டார் என்ன பண்ண போறானா அங்க இருக்கிற குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு விட்டையும் இந்த லேப்ல இருக்கிற குழந்தைகளும் காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கே வர போறான். உடனே இந்த விஷயத்த விட்டு அங்க இருக்கிற குழந்தைங்க கிட்ட சொல்ல, அதுல ஒருத்தர் இதெல்லாம் நடக்கவே போறது இல்ல, எப்படி இருந்தாலும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்ல, அதுக்கு விட்டு ஏண்டா நீ எங்க குரூப்பா இல்ல அவங்க குரூப்பான்னு கேட்க, அதுக்கு அந்த பையன் இல்ல தல எப்பவுமே நான் உன் குரூப் தான் தலன்னு சொல்லி உடனே கட்சி மாறுறான். அப்புறம் விட்டு இன்னையில இருந்து உங்க எல்லாருக்கும் விடுதலைடான்னு சொல்லிடுறேன். இங்க இந்த சில்வர் ஸ்டார் இருக்கிற இடத்துல கிண்டர் கார்டனை பாத்துக்கிறதுக்காக ஒரு 2-3 பேர் வேலை பார்ப்பாங்க. அதுல ஒருத்தர் சில்வர் ஸ்டார் மேல டவுட் வந்தனால அவன் பண்றது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் அந்த பையன் மூக்கனாங்கயிறு மாதிரி கம்மலை மாட்டி வச்சிருக்கான். சில்வர் ஸ்டார் அதை பார்த்துட்டு முதல்ல இந்த முட்டா பையனை போட்டு தள்ளணும்னு நல்லா வசதியா இருக்கிற மூக்கு கம்மலை பிடிச்சு இழுத்துட்டு போய் அவனை ஒரு வழி பண்ணிடுறான். அப்புறம் வெளியே போய் எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு இப்போ நம்ம ட்ரெயின் பண்ண போறோம்னு சொல்றான். அதுக்கு அந்த குட்டி பசங்களா என்னது ட்ரெயின்ல போறோமா, ஏன் ஜாலியின் குதிக்கிறீங்க, அதை பார்த்துட்டு சில்வர் ஸ்டார் எல்லாம் என் தலையெழுத்துன்னு நினைக்கிறான். இந்த பக்கம் விட்டுக்கும் அதே நிலைமைதான், என்ன சொன்னாலும் குதிச்சுக்கிட்டே இருக்காங்களேடான்னு இங்க இந்த பக்கம் விட்டு கவலைப்பட்டு இருக்க. அப்புறம் ஒரு வழியா சில்வர் ஸ்டார் அந்த பசங்களா சமாளிச்சு இப்போ இருந்து ட்ரெயின் பண்ண போறோம்னு ஏதோ ஒரு கட்டைய நடுவுல வச்சு கையாலே உடைக்க சொல்ல, டயர்ல ஏறி ஓட சொல்ல, கராத்தே சொல்லி கொடுக்கன்னு ஒரே ஃபன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இருக்கானுங்க. அப்புறம் இது எதுவுமே வேலைக்காகாதுன்னு தெரிஞ்ச சில்வர் ஸ்டாரும் விட்டும் திரும்பவும் ஒரே இடத்துல உட்கார்ந்து யோசிச்சு அவங்களோட அறிவை யூஸ் பண்ணலான்னு பிளான் போடுறாங்க. விட்டு அங்க இருக்கிற குழந்தைங்க கிட்ட எல்லாம் இனிமே நமக்கு வேற வழியே இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதத்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்ல உடனே அங்க இருக்கிற ஒருத்தே நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதமா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் நம்மளோட டைப்பர் தான் சொல்ல அதுக்கு விட்டு டே என்னடா வளர்றீங்க, நம்ம சொத்தே நம்ம புத்திசாலித்தனம் தான்டா, இனிமே நம்ம அதுதான் யூஸ் பண்ண போறோம்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் சில்வர் ஸ்டார் என்ன பண்றானா அவங்கள அந்த லேப் வரையும் சேஃபா கூட்டிட்டு போக ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதுக்காக அந்த கிண்டர் கார்டன்ல வேலை பார்க்கிற ஒருத்தரை ஹிப்னாடைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவரு பாவம் தூண்டிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இனிமே நீ என் அடிமை, நீங்க என்ன பண்ணணுமோ அதை நான் தான் சொல்லுவேன், ஏன்னா நீங்க தான் என் கண்ட்ரோல்ல இருக்கீங்க, நான் சொல்றத மட்டும் தான் நீங்க செய்ய போறீங்க, இப்ப நான் உங்களை டெஸ்ட் பண்ண போறேன், எங்க உங்க கைய தூக்குங்க பாக்கலாம்னு சொல்ல இவரு இங்க கைய தூக்குறாரு. பின்னாடி அந்த மூக்கநாத்தோடு இருக்காரு அடிச்சு நாக் அவுட் பண்ண அப்புறமா திரும்ப எந்திரிச்சு வந்து இங்க சில்வர் ஸ்டார் போட்ட ஹிப்னாடைஸ்க்கு அவன அடிமை ஆயிட்டான். பின்னாடி இருந்து இவனு கைய தூக்க அப்போ சில்வர் ஸ்டார் பண்றதெல்லாம் அங்க இருக்கிறவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, ஏய் நீ பண்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுடா, எங்க இப்ப நாக்க வெளியே நீட்ட சொல்லுன்னு சொல்ல சில்வர் ஸ்டாரும் அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சுன்னு நாக்க வெளியே நீட்டுன்னு சொல்ல உடனே அவரும் நாக்க வெளியே நீட்டுறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொருத்தன் டேய் உள்ள சொல்ல சொல்றா அப்படின்னு சொல்ல அதுக்கு சில்வர் ஸ்டாரும் உள்ள என்ன லக்கலக்காவே சொல்ல சொல்றேன், எங்க லக்கலக்க சொல்லு பாக்கலாம்னு சொல்ல அதுக்கு அவரும் லக்கலக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பின்னாடி பார்த்தா இந்த மூக்கநாந்தோட பையனும் லக்கலக்கான்னு தடிக்கிட்டு இருக்கான். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்ப விளையாட்டா இருக்கு போல. இன்னொரு பையன் எங்க மூக்க நோண்டு சொல்லுன்னு சொல்லி கேட்க அவ்வளவுதானே சொல்லிட்டா போச்சுன்னு சில்வர் ஸ்டார் எங்க மூக்க நோண்டுன்னு சொல்ல அவரும் மூக்க நோண்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அங்க ஒரு கிளவி வேலை பார்க்கும். அந்த கிளவி கீழே வந்துற இவனுக்கு டக்குன்னு அவரை முழிச்சுக்கோன்னு சொல்ல அவரும் ஹிப்னாடைஸ் ஆகியே முழிச்சுக்கிறாரு. ஆனா இன்னும் சில்வர் ஸ்டாரோட கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. இப்போ இவர் தான் அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல டிராப் பண்ணணும். அதனால அந்த கிளவி போய் சீக்கிரம் எந்திரான்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டு போக அப்புறம் அந்த கிளவி அந்த மூக்கநாக்காரனை காணமேன்னு தேடிக்கிட்டு இருக்க அவன் தான் இப்ப சில்வர் ஸ்டாருக்கு அடிமையா இருக்கானே ஒரு ஓரத்துல நின்னுட்டு லக்க சொல்லிட்டு மூக்க நோண்டிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த கிளவி அதை பார்த்துட்டு அட கிறுக்கு பையன் அவனே ஏன்டா இப்படி அசிங்கம் பண்ணிட்டு அலையிறேன்னு கேட்க அவன் எதுவுமே சொல்லாம அதே ஆக்சனோட பின்னாடி திரும்பி குச்சி எங்கேயோ ஓடுறான். அப்புறம் எல்லா குட்டி பசங்களும் அந்த லேபுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. ஆனா ராபினோட ஒரு குட்டி பொண்ணு இருப்பாளே அவன் என்னன்னா நீங்க மட்டும் போங்க நான் வரலன்னு சொல்லிடுறா. சில்வர் ஸ்டார் நீ வரலன்னா என்னன்னு மத்த பசங்க எல்லாம் வண்டியில ஏத்திட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இவ்வளவு நேரம் ராபினும் டேனும் எங்க போனாங்கன்னு பார்த்தா இந்த வீட்டோட கடன் அடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததும் ஒரு போன் கால் வருது. குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த குழந்தைங்களை வீட்டுல கொண்டு போய் விடல போல. டான் உடனே டிரைவருக்கு கால் பண்ணி கேட்க அந்த டிரைவர் கால் அட்டென்ட் பண்ணி எனக்கு பேபிகோ ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஒரு அவசர வேலையா நாங்க பேபிகோ ஆபீஸ் போறோம் அப்படின்னு ரோபோ மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அவர் தான் இப்போ சில்வர் ஸ்டாரோட கண்ட்ரோல்ல இருக்காரு. பின்னாடி இந்த மூக்கநாக்க இருக்காருன்னு இருக்கான். அந்த நேரத்துல ராபினோட பொண்ணு எங்கேயும் போகாம இருந்தாலே அந்த பொண்ணு டான் கிட்ட இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் பேபிகோ பில்டிங்க்கு தான் போயிருக்காங்க, அங்க அந்த டாக்டர் அம்மா சீக்கிரட்டா ஒரு லேப் வச்சு நடத்திட்டு வருது, விட்டு சில்வர் ஸ்டாரும் ரெட்ட பிறவிங்க, இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்தது விட்டு இல்ல சில்வர் ஸ்டார்ன்ற உண்மையை சொல்லிடுறா. அப்புறம் டான் வேகமா அந்த பேபிகோ ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி அந்த குட்டி பொண்ணுட்ட உனக்கு இந்த உலகத்துல ரகசியம் என்னன்னு தெரியுமான்னு கேட்க அந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் டாட், நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை போய் சமாளிச்சுட்டு வாங்க அனுப்பி விடுறா. அவரும் கார் எடுத்துட்டு ராபினை கூட்டிட்டு அங்க இருந்து சீக்கிரமா போறாரு. போற வழியிலே போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆனா போலீஸ் அவர் சொல்ற எதையுமே நம்பாம கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டானும் பிரயோஜனமே இல்லன்னு போனை கட் பண்ணிடுறாரு. அந்த நேரத்துல ராபின் போனை வாங்கி போலீஸ்க்கு கால் பண்ணி பேபிகோ பில்டிங் தெரியுமா, அங்க நாங்க பாம்பு வச்சிருக்கோம், இன்னும் 5 நிமிஷத்துல அந்த பில்டிங்கை வெடிச்சு சிதற போகுதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டுறா. அப்புறம் இந்த பேபிகோ பில்டிங்க்கு வெளியே செக்யூரிட்டிஸையும் அந்த சில்வர் ஸ்டார் ஹிப்னாடைஸ் பண்ணிட்டான். அவங்கள லக்க சொல்லிட்டு ரோபோ மணி பேசி இருக்கானுங்க. அந்த நேரத்துல அந்த டாக்டர் அம்மா அங்க வர சில்வர் ஸ்டார் பின்னாடி ஒரு 3 பசங்களோட நின்னுட்டு என்னம்மா கண்ணு சௌக்கியமான அந்த டாக்டர் அம்மாவை பார்த்து கூப்பிட அதை பார்த்துட்டு அந்த டாக்டர் அம்மா ஓ சில்வர் ஸ்டார் இதெல்லாம் உன்னோட வேலை தானா, இனிமே உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல அதுக்கு சில்வர் ஸ்டாரும் உன்னால முடிஞ்ச புடிச்சு கொடி கிளம்பின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் போலீஸ் பேபிகோ ஆபீஸ் வர்றதுக்காக கிளம்பிட்டாங்க. அந்த பேபிகோ பில்டிங்ல தானே ஜாய் வேர்ல்ட் இருக்கு, அங்க வச்சு ஒரு ஃபன்னான சண்டை நடக்குது. அந்த டாக்டர் அம்மாவோட ஆளுங்களை குட்டீஸ் எல்லாம் போட்டு துவச்சு எடுக்கிறானுங்க. சில்வர் ஸ்டார் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்ட்ரோல் ஆபீஸ்ல இருக்கான். இங்க கீழே இருக்கிற விட்டு சில்வர் ஸ்டாரை பார்த்து கைய கட்ட அந்த நேரத்துல பின்னாடி கூட அந்த டாக்டர் அம்மா வந்து விட்ட கபால பிடிச்சிடுறா. அவனை பிடிச்சிட்டு ஏ சில்வர் ஸ்டார் நீ மட்டும் என் விஷயத்துல தலையில்லாம இருந்திருந்தேன்னா நான் எப்பவோ பெரிய ஆளா இருப்பேன், உன்னாலதான் என் பிளான் எல்லாமே கெட்டு போனது, என் வாழ்க்கையை கெடுத்த உடனே சும்மா விட மாட்டேன்னு சொல்ல இந்த சீக்ரெட் லேப் விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது உன்
தம்பி உன்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட அந்த பக்கம் சில்வர் ஸ்டார பிடிக்காம ஒரு குட்டி பையன் இருந்தானே அவன் நிக்கிறான். அவன்கிட்ட அந்த டாக்டர்மா கடைசியில நீ கூட உங்க டீம் ஆகிட்டேல அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த குட்டி பையன் இல்ல தலைவி நான் எப்பயுமே உங்க டீம் தான் சொல்ல பையன் நேரத்துக்கு தகுந்த மாதிரி கச்சி மாறிட்டே இருப்பான் போல. அந்த டாக்டர் அம்மாவும் மாடிக்கு போய் ஹெலிகாப்டர்ல தப்பிச்சிடலான்னு மேல ஓடிட்டா. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல ராபினும் டேனும் வந்துடுறாங்க. அவங்க வந்து சில்வர் ஸ்டாரையும் மத்த பசங்களையும் கூப்பிட்டு அந்த டாக்டர் அம்மாவை எங்கன்னு கேட்க அவங்களா மொட்டை மாடி மேல ஹெலிகாப்டர் சொல்லி கை காட்ட டேனுக்கு புரிஞ்சிருச்சு. வேகமா மாடிக்கு போய் ஹெலிகாப்டர் மூலமா தப்பிக்க போற அந்த டாக்டர் அம்மாவை புடிச்சு இழுக்கிறாரு. ஆனா கீழே விழுந்து கடைசியில இவர் தலையில தான் அடிபட்டுச்சு. அப்புறம் ராபின் நம்மளும் ட்ரை பண்ணலான்னு அந்த டாக்டர் அம்மா காலை பிடிச்சு இழுத்து இழுத்து கீழே தள்ளி விட்டுறா. அப்புறம் அந்த டாக்டர் அம்மா மேல உட்காந்து நீ அந்த குழந்தைங்களுக்கு பெரியமான்றதை மறந்துடாதன்னு சொல்ல அதுக்கு அந்த டாக்டர் அம்மா என்ன சொல்லுதுன்னா நான் உனக்கு அக்காவே இல்ல அப்புறம் எப்படி அந்த குழந்தைங்களுக்கு பெரியமாவே நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னோட அம்மா அப்பா தான் உனக்கு தத்து எடுத்தாங்கன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ராபினும் ரொம்ப நல்லதா போச்சு கடவுளுக்கு ஒரு நன்றின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அம்மாவோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச விடுறா. கடைசி அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. வீட்டையும் காப்பாத்தி கொடுத்துறாங்க. இங்க இந்த சில்வர் ஸ்டார் பெரிய மனுஷன் மாதிரி விட்டுக்கிட்ட என் வேலைதான் முடிஞ்சிருச்சுல இனிமே நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்ல அதுக்கு விட்டு ஏன்னா எங்க கூட இரு நான் அம்மாட்ட சொல்லி எங்க கூட உன்னை சேர்த்துக்க சொல்றேன்னு சொல்ல அதுக்கு சில்வர் ஸ்டார் இல்லடா இருக்கட்டும் அடுத்த ஜென்மத்துல நம்ம சந்திக்கலாம் அப்பவும் நம்ம அண்ணன் தம்பியா தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு ஓகே பாய்டான்னு சொல்ல இவங்க ரெண்டு பேர் பண்றதையும் ராபின் தூரமா இருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீனை முடிச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கட்டுறாங்க. டான் தலையில அடிபட்டதுல இவ்வளவு நாள் பழசு எல்லாத்தையும் மறந்து போய் இருந்தாரு. இப்போ திடீர்னு அவருக்கு பழைய ஞாபகம் வருது. உடனே ராபினை கூப்பிட்டு பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல அந்த நேரத்துல பார்த்தா சில்வர் ஸ்டாரும் விட்டு அங்க வராங்க. சில்வர் ஸ்டாரையும் ராபினை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துதான் டான் சில்வர் ஸ்டாரை கூப்பிட்டு வச்சு இந்த உலகத்தோட ரகசியம் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க அதுக்கு ராபின் அவங்களுக்கு 2 வயசு எப்பயோ தாண்டிடுச்சுன்னு சொல்லிடுறா. ஆனா பின்னாடியே அவங்க குட்டி பொண்ணு வர்றா. அவளுக்கு இன்னும் 2 வயசு முடியல. அவளை கூப்பிட்டு வச்சு டான் உலகத்தோட ரகசியம் என்னன்னு கேட்க அந்த பொண்ணு சொல்ல மாட்டேன்ற மாதிரி தலையாட்டுறா. அதுக்கு ராபினோ அது ஒரு சொல்லக்கூடாத ரகசியம்னு அவ சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த உலகத்தோட உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா நம்ம எப்பயுமே சந்தோஷமாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஃபேமிலியோட சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்காங்க. கடைசியா இந்த தருணத்தோட இந்த மூவியை முடிக்கவும் செய்றாங்க. இந்த மூவி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஹீட் அதிகமாயிட்டே போறதுனால நல்லா தண்ணி குடிங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்தி ஃபுட்ஸ சாப்பிட்டு ஹெல்தியா இருங்க. சோ மக்களே இப்போ உலகம் போயிட்டு இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா அவேர்னஸ்